மத்திய அரசின் 2026-27 பட்ஜெட் அறிவிப்புகளுக்கு பிறகு தங்க சந்தையில் ஏற்பட்ட திடீர் அதிர்வு முதலீட்டாளர்களிடையே பல கேள்விகளை ஏற்படுத்தியுள்ளது. பட்ஜெட்டுக்கு பிறகு தங்கம் மற்றும் வெள்ளி விலையில் ஏற்பட்ட சரிவு இந்த வீழ்ச்சி நீடிக்குமா என்ற சந்தேகத்தை வலுப்படுத்தியுள்ளது. குறிப்பாக அடுத்த 3 மாதங்களில் தங்கம் பழைய விலைக்கு திரும்புமா அல்லது புதிய உச்சத்தை தொடுமா என்ற கேள்வி அதிகம் எழுப்பப்படுகிறது. இன்றைய விலை வீழ்ச்சி தங்கம் விலை சரிவுக்கு ஆரம்ப புள்ளி ஆனதா என்ற கணிப்புக்கு வலு சேர்க்கிறது. சந்தை நிபுணர்கள் கூறுவதன்படி பட்ஜெட் அறிவிப்புகள் உடனடியாக தங்க விலையை நிர்ணயிப்பதில்லை. தங்கம் என்பது உள்ளூர் வரி, இறக்குமதி கொள்கை மட்டுமல்லாமல் உலகளாவிய பொருளாதார சூழல், அமெரிக்க வட்டி விகித முடிவுகள், டாலரின் வலிமை, புவியியல் அரசியல் பதற்றங்கள் போன்ற காரணிகளால் அதிகம் பாதிக்கப்படும் சொத்து. 2026 பட்ஜெட்டுக்கு பிறகு ஏற்பட்ட சரிவு பெரும்பாலும் ப்ராஃபிட் புக்கிங் மற்றும் ஸ்பெகுலேட்டிவ் ட்ரேடிங் காரணமாக ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. அடுத்த 3 மாதங்களில் உலக சந்தைகளில் நிலவும் அனிச்சயம் தொடருமானால் தங்கத்திற்கு மீண்டும் பாதுகாப்பான முதலீடு என்ற ஆதரவு கிடைக்க வாய்ப்புள்ளது. இதனால் தற்போது குறைந்துள்ள விலைகள் மெதுவாக மீண்டு பட்ஜெட்டுக்கு முந்தைய நிலைக்கு வரலாம் என கருத்தும் நிலவுகிறது. அதே நேரத்தில் சர்வதேச சந்தைகளில் திடீர் பொருளாதார அதிர்வுகள் ஏற்பட்டால் தங்கம் புதிய உச்சத்தை தொடும் சாத்தியமும் முற்றிலும் மறுக்க முடியாதது. மொத்தத்தில் 2026 பட்ஜெட் தாக்கம் குறுகிய கால அதிர்வாகவே இருக்க வாய்ப்புகள் அதிகம். அடுத்த 3 மாதங்களில் தங்கம் விலை நிலைபெற்று உலக காரணிகளின் அடிப்படையில் மீண்டும் உயர்வு பாதைக்கு திரும்புமா அல்லது புதிய உச்சத்தை தொடுமா என்பது சந்தை போக்கே தீர்மானிக்கும் என்பதை நிபுணர்களின் ஒருமித்த கருத்தாக உள்ளது.